அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தச்சர் ஒருவர் தன் குடும்பத்துடன் அமைதியாக காலம் கழிக்கப் போவதாக கூறினார். இதை கேட்ட எஜமானுக்கு அவரை விட மனமில்லை. இறுதியாக ஒரே ஒரு வீட்டை கட்டித் தருமாறு கேட்டுக்கொண்டார். அவருடைய கோரிக்கையை ஏற்ற தச்சர் வீடு கட்ட களத்தில் இறங்கினார். ஆனால் அவருக்கு வேலையில் மனமில்லை. ஏனோ தானோ என்று மனம் போன போக்கில் வீட்டை கட்டத் தொடங்கினார். எப்படியோ ஒரு வழியாக வீடு கட்டி முடித்தார் அந்த தச்சர். கட்டப்பட்ட வீடை பார்வையிடுவதற்காக எஜமான் அங்கு வந்தார். வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்துவிட்டு சாவியை தச்சரிடம் நீட்டினார். நீங்கள் என்னுடன் வேலை செய்ததற்கான பரிசாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் மறுபக்கம் துக்கமும் இருந்தது. தனக்குதான் இந்த வீடு என்று தெரிந்திருந்தால் நான் இன்னும் அழகாக கட்டியிருப்பேனே என்று மனதிற்குள் புலம்ப ஆரம்பித்தார். தான் மோசமாக கட்டிய வீட்டில் தானே வாழ வேண்டியதாக இருக்கிறதே என்று நொந்து போனார். சில மனிதர்களும் இப்படித்தான் தங்கள் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கழிக்கிறார்கள். தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தாமல் திறமை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களில் அதை விட்டு விடுகிறார்கள். இந்த வாழ்க்கை நமக்காக தான் அளிக்கப்பட்டுள்ளது. அதை நீயே உருவாக்குகிறாயே. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ்ந்து விட்டு சென்று விட வேண்டும். அதுவே நம் வாழ்க்கைக்கு நாம் கட்டிக்கொள்ளும் வீடு. இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 15:6 நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, நாம் எந்த காரியம் செய்தாலும் நிர்விசாரமாய் செய்யாமல் உண்மையாய் செய்ய வேண்டும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் அடைவான். God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.